ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். 3 நாய்ங்கள்ல ஒரு நாய் அந்த கம்பியை குதிக்கிறத பார்த்ததும் மற்ற ரெண்டும் இங்க இந்த நாய் யார தேடுதுன்னா செவுத்துல விழுந்த அதோட நிழல பூனை நினைச்சு நாய் குலைச்சா 7-9 போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அதை எத்துறன்னு தண்ணியில நாய்கிட்ட பால தூக்கி போட்டா அதே பால கொண்டு வந்துடும்ல. அப்படி அவர் நாய்கிட்ட சின்ன கல்ல தூக்கி போட்டிருந்திருக்காரு. நாயும் ஆர்வமா தேடி கடை முன்னாடி வச்சிருந்த பொம்மைய பார்த்ததும் இந்த நாய்ங்க இவன் தான் எப்படி முறைக்கிறான் பாருங்க. வாங்க பாய்ஸ், பொணந்து கட்டுங்க இவனை. எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? நீ ஏன் ஓனர் ஊடையில வர்ற? ஃபேமிலியா வீட்டுக்கு வெளியே உட்காந்து சாப்பிடலாம் நினைச்சது குத்தமா? திடீர்னு ரோட்ல இருந்து ஒரு மாடு உள்ள ஓடி வந்துடுச்சு. தவளை குதிச்சுதான் போகும். ஆனா இந்த தவளை நடந்து தண்ணிக்குள்ள போக நினைச்சது குத்தமா? பல பல்ட்டிகள் அடிச்சுல விழுந்திருக்கு. காலேஜில் நடந்த 100 மீட்டர் ரேஸ்ல புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். கடைசியா ஓடுற இவரை மோட்டிவேட் பண்ண யார் வந்திருந்தான்னா குரங்கு இவர் பின்னாடியே ஓடி வந்திருந்திருக்கு. பைக்ல போறவங்கள நாய் துரத்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இந்த நாய்ங்க இவரை துரத்துறதுக்கு பட்ட பாடு இருக்கே. நீங்களா யாருடா? வாக்கிங்க்கு வந்தா வாக்கிங் மட்டும் பண்ணணும். அதை விட்டுட்டு சைட் அடிச்சுட்டே நடந்தா ஒரு வீட்டுக்குள்ள புகுந்த யானை அங்க நின்னு குலைச்ச நாய பார்த்ததும் எடுத்தேம்பார் ஓட்டம். இந்த கம்ப வச்சு என்ன வித்த பண்ணுச்சுன்னு தெரியுமா? ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இவர் இந்த பறவைக்கு சாப்பாடு கொடுக்க கூப்பிட்டு ஏமாத்தி இருந்தாரு. ஆனா பறவை அவர் எப்படி அசிங்கப்படுத்தி இருந்ததுன்னா WWE தான் இந்த டாக் டீம் மேட்ச் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இங்க 6 குட்டிங்க சேர்ந்து தனியா மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ள விழுந்த பால இந்த நாய் எடுத்த விதம் இருக்கே. வேற லெவலு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏன் நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்களா சர்ஃபிங்? நாங்களும் பண்ணுவோம்டா சர்ஃபிங். ஸ்பெயின்ல மாடுங்களை ரோட்ல ஓட விடுறதே ஒரு திருவிழாவா நடக்கும். அப்படிங்க ஓடி வந்த மாடு இவரை பார்த்ததும் முட்டை வந்தது. ஆனா அவரு இங்க என்ன வர? அங்க போ, அவங்கள புடி புடி புடி. குதிகாலம் போட்டு ஓடி வந்த நாய்க்குட்டி
ரெட்ரீவர் அங்க எதையோ ஏறி நின்னு பார்த்துட்டு இறங்கும் போது செவரை கடிச்சிட்டு இருந்த ஹாம்ஸ்டரை தொட்டதும் என்னடா சொன்ன? பயந்துடுச்சு. இங்க குரங்கு ஒரு கடையில பழங்களை திருடி திங்குதுன்னு ஓனர் ஃபுல்லா வளைய போட்டாப்புல, அதனால திருட முடியல. அப்பாடா நிம்மதின்னு நினைச்ச அடுத்த நாள் தி நெக்ஸ்ட் டே ஓனர் போன் நோண்டிட்டு இருந்த கேப்ல வந்து விட்டு போன வழங்கிடும் எப்படின்னு தெரிஞ்சதுதானே கூட்டாளில இட்டுன்னு வந்துருக்கலாம். அம்மாடிச்சே அடே 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 நாசமா குரங்கே சத்தம் கேக்குது. ஆனா நாயை காணோம்னு ஜூம் பண்ணி பார்த்தா கீழே இல்ல, மேல பாருங்க. வாக்கிங் வந்த இடத்துல இதுகிட்ட அந்த அல்சிஷன் வம்புழுத்து இருந்திருக்கு. இதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு வந்த நாய் ஒரு பூனை தான் 2 குட்டிங்களோட ஒரு செவரை ஏறும்போது ஒரு குட்டியால அதுல ஏற முடியல. தாயும் உதவி பண்ண நினைச்சது, ஆனா அதால கவ்வி தூக்கிட்டு போக முடியல. அவ்வளவுதான், அந்த குட்டி தனியா மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கும் போது தம்பி உன்னால முடியும், ஏறா மேல. விடாம முயற்சி பண்ணி கடைசியில ஏறிடுச்சுங்க. மாடியில படுத்திருந்த பூனை தற்செயலா நெளிச்சிருக்கு. மழை பெஞ்சு ஈரமா இருந்த ரோட்ல கோழி வரும்போது கோழிக்கு மட்டும் இல்ல, வாத்துக்கு இதான் நிலைமை. பைக்க கடை முன்னாடி விட்டுட்டு போன கொஞ்ச நேரத்துல 2 நாய்ங்க சேர்ந்து சீட்டை கொதறிக்கிட்டு இருக்கு. வண்டி ஓனர் வந்து பார்த்தா அவ்வளவுதான், கதறிடுவாப்புல. ஒரு நியாயம் வேணாமாடா? ஓனரோட வாக்கிங் வந்த பூனை திடீர்னு என்ன சம்மர் ஸ்லாட்ல அடிக்குது. நல்லா சர்க்கஸ் பண்றான் மேன். समझ रहे हो எரும மாட்டு குட்டி ஒண்ணு தாய் எதுன்னு தெரியாம தெரிஞ்சிருக்கு. அப்போ ரொம்ப நன்றி. இங்க ஒரு சண்டைக்கு குரூப் எப்படி சேர்ந்து இருக்குன்னு பாருங்க. கருப்பு ஒரு பக்கமும் செவல ஒரு பக்கமும் நின்னு சண்டை போட்டு இருந்திருக்கு. நாய்ங்க எப்பவுமே பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிக்குங்க. இந்த மாதிரி பூனையை பார்த்ததும் தலைவன் ஓடி வந்து கொதற போறான்னு பார்த்தா என்ன பயந்து ஓடி வந்துட்டான். அடங்கொம்மால